ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி வளா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு குக்கிங் விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. அந்த குக்கிங் செய்கிறதுக்கு முன்னாடி கொய்யா பழம் இருந்துச்சுங்க, அதை யாரும் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டாச்சுங்க. இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாரத்தில் 7 நாள் இருக்குதுன்னா அதில் ஒரு 4 நாள் எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜாக தாங்க இருக்குது. நான்வெஜ்ஜுன்னா போதுங்க, வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரே பல்லாக இருக்குங்க. இதே வெஜ்ஜுன்னு சொல்லி பாருங்கள், மூஞ்சியே சின்னதாயிருங்க. நான்வெஜ் எங்கள் நண்பனிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் இருக்குங்க. நான்வெஜ்ஜுன்னா அவ்வளோ பிடிக்குங்க எங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுகளுக்கு. அது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு போடுவாங்க. அதையெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும். சரின்னு சொல்லியாச்சுங்க. இன்றைக்கி சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட்டாக எதுவும் செஞ்சு கொடுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்னடா டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது, நம்மளுக்கு தெரிஞ்சதே ஒரு 4 சமையல் தாங்க. அதில் ஒரு 4ஆவது சமையல் தாங்க இந்த சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவியில் என்ன தீடா புதுசாக செய்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லியாச்சுங்க, வேறு வழி இல்லாமல். அப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா புதினா கொத்தமல்லியெல்லாம் இருந்துச்சுங்க. இதை போட்டு இன்றைக்கி ஒரு புது சிக்கன் கிரேவின்னு ஒரு பேர் வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சுங்க. சரி வாங்க என்ன செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாம். எப்போ போல் செய்கிறது தாங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, அது கூட வந்து புதினா ஒரு கை, கொத்தமல்லி ஒரு கை, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பேஸ்ட்டு தான் இந்த கிரேவிக்கு ஒரு மெயின் ரோலையே ப்ளே பண்ணுதுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டு வெங்காயம் போட்டுக்கலாங்க. அது நல்லா வதங்கினதுமே கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு ஊற்றிட்டு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாங்க. சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வதக்கி விட்டு நம்ம கழுவி வச்சு கறி எடுத்து போட்டுடலாங்க. சிக்கனு அதை எடுத்து போட்டு தேவையான தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கலாங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்குங்க. அது நல்லா கொதிச்சதுமே அப்புறம் மல்லித்தழை மட்டும் போட்டு இறக்கிடலாங்க. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருங்க. இதுக்கு பேர் நான் வச்ச பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்ட் சிக்கன் கிரேவி தாங்க. இதில் ஒரு புதினாயை மட்டும் போட்டு பேரை மட்டும் மாற்றி வச்சு விட்ற வேண்டியது தாங்க. மின்ட் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி சொல்லி நம்ம ஏமாற்றிட வேண்டியது தாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் டேஸ்ட்டுமே நல்லா தாங்க இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.